வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருநட்டாலம் சங்கரநாராயணர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈசன் சங்கரநாராயணராக அருளும் தலங்கள் அனைத்தும் சிறப்புடையவை. தம்பதி ஒற்றுமையை அதிகப்படுத்துபவை. இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான நலன்களை அருள்வதோடு உலகுக்கு தேவையான ஞானத்தையும் வழங்குவன. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் திருநட்டாலத்தில் இருக்கும் சங்கரநாராயணர் திருக்கோவில். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநட்டாலம். மகா சிவராத்திரி சிவாலய ஓட்டத்தில் இடம்பெறும் 12வது சிவத்தலம் இது. குருஷேத்திர யுத்தத்திற்கு பிறகு யாகம் ஒன்று நடத்த புருஷாமிருகம் தேவைப்பட்டது. ஆனால் புருஷாமிருகத்தை அதன் எல்லையில் வீழ்த்துவதோ அதன் எல்லையிலிருந்து வெளியேற்றி அழைத்து வருவதோ எளிதான காரியம் அல்ல. அப்போது தனது பலத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த பீமன் புருஷாமிருகத்தை தான் அழைத்து வருவதாக சொன்னான். ஹரியும் சிவனும் ஒன்று. அப்படி இருக்க சிவனை மட்டுமே வழிபடும் புருஷாமிருகத்தின் போக்கையும் தன் பலத்தால் எதையும் அடைந்து விடலாம் என்று எண்ணிய பீமனின் கர்வத்தையும் முடிவுக்கு கொண்டு வர எண்ணினார் கிருஷ்ணர். அதன்படி பீமனுக்கு 12 ருத்ராட்சங்களை வழங்கினார். புருஷாமிருகத்துக்கு கேட்கும்படி கோபாலா கோவிந்தா என்று நீ எனது பெயரை கூவி அழைத்தால் ஆத்திரத்துடன் உன்னை புருஷாமிருகம் துரத்த ஆரம்பிக்கும். அதனிடமிருந்து தப்பிக்க நீ ஓடும்போது சோர்வு ஏற்பட்டால் இந்த ருத்ராட்சங்களில் ஒன்றை கீழே வை. அது சிவலிங்கமாக மாறிவிடும். சிவலிங்கத்தை கண்டால் வழிபாடு செய்யாமல் நகராது புருஷாமிருகம். வழிபட்டு முடித்த பின்னர் மீண்டும் உன்னை துரத்த தொடங்கும். அதற்குள் நீ வெகு தூரம் ஓடி வந்துவிட முடியும் என்று உபாயம் கூறினார் கிருஷ்ணர். பீமனும் அப்படியே செயல்பட்டான். புருஷாமிருகத்தின் எல்லைக்கு சென்று கோவிந்தா கோபாலா என கூவினான். புருஷாமிருகம் அவனை துரத்த ஆரம்பித்தது. கண்ணன் சொன்னபடியே குறிப்பிட்ட தூரங்களில் ருத்ராட்சத்தை கீழே வைத்து தப்பித்தான். அவ்வாறு 12 ருத்ராட்சங்களையும் பயன்படுத்திய பிறகும் புருஷாமிருகத்தின் எல்லையை முழுமையாக தாண்ட முடியவில்லை. இறுதியில் எல்லையை தாண்டும் கணத்தில் பீமனின் ஒரு காலை புருஷாமிருகம் பிடித்துவிட்டது. அதன் எல்லைக்குள் ஒரு காலும் வெளியே ஒரு காலும் வைத்து நின்றிருந்தான் பீமன். தன் எல்லைக்குள் ஒரு கால் இருப்பதால் பீமன் தனக்கே சொந்தம் என்றது புருஷாமிருகம். இதை பீமன் ஏற்க மறுத்தான். உடனே புருஷாமிருகம், உன் சகோதரன் தர்மன் தானே, அவனிடமே நீதி கேள் என்றது. வழக்கு தர்மரிடம் சென்றது. தர்மபுத்திரரோ தன் உடன் பிறந்தவன் என்றும் பாராமல் பீமன் உடலை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை புருஷாமிருகத்திடம் கொடுக்கும்படி தீர்ப்பு சொன்னார். இதை கேட்ட புருஷாமிருகம் சிலிர்த்தது. தர்மரின் நியாய உணர்வை பாராட்டியது. அதற்கு பரிசாக பீமனை விட்டுவிட்டது. தனது பாலை வழங்கவும் ஒப்புக்கொண்டது. அப்போது அந்த இடத்தில் பீமன் வைத்த 12வது ருத்ராட்சத்தில் இருந்து ஈசன் சங்கரநாராயணராக காட்சி கொடுத்தார். புருஷாமிருகமாக இருந்த வியாகிரபாத முனிவர் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து மகிழ்ந்தார். பீமனும் தன் பலம் குறித்த அகந்தையை கைவிட்டான். இப்படி மெய்ஞானம் அருளும் அற்புத தலமாக திகழ்கிறது திருநட்டாலம். இங்குள்ள ஆலயத்தை தரிசித்து மகா சிவராத்திரி தோறும் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்கிறார்கள் பக்தர்கள். பெரிய திருக்குளம் ஒன்றின் மேற்கில் மகாதேவர் ஆலயமும் கிழக்கு பகுதியில் சங்கரநாராயணர் கோவிலும் அமைந்துள்ளன. மகாதேவர் ஆலயத்தை பீமன் ஸ்தாபித்ததாக கூறுகிறார்கள். மகாதேவர் கோவில் சற்று உயரமான இடத்தில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலுக்கு கொடிமரம் இல்லை. நுழைவு வாயிலில் பலிபீடம் அமைந்துள்ளது. கருவறைக்கு முன்பு ஓடால் வேயப்பட்ட நந்தி மண்டபம் உள்ளது. வட்ட வடிவில் அமைந்துள்ள கருவறையின் மேல் பகுதி கூம்பு வடிவில் தேக்கு மரங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. செப்புத்தகடும் வேயப்பட்டுள்ளது. கருவறையில் உயரமான பீடத்தில் சுயம்புலிங்கமாக மகாதேவர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்.
ஐந்தெழுத்து ஓதி கருவறையை பிரதட்சணம் செய்தால் மனதின் சங்கடங்கள் அனைத்தும் விலகுகின்றன. மனதில் நேர்மறை அதிர்வுகள் பரவுவதை நம்மால் உணர முடியும். தெற்கு முக விநாயகர், நாகர்கள் ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன. இங்கு அபூர்வமாய் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் சண்டிகேஸ்வரர். வெளிப்புறத்தில் குச்சரி மூடு எனப்படும் பழமை வாய்ந்த மரத்தடியில் துர்க்கையம்மன், சப்த மாதர்கள், காலபைரவர், சாஸ்தா ஆகியோர் அருள் புரிகிறார்கள். கொடிமரத்தின் மேல் பகுதியில் கருடாழ்வார் காட்சி தருகிறார். கோவில் நுழைவு வாயிலில் சங்கரநாராயணர் நின்ற கோலத்தில் அருள்வதையும் தரிசிக்கலாம். சிவன் பாகத்தில் காளை வாகனமும் விஷ்ணு பாகத்தில் கருட வாகனமும் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்று. மேலும் இத்தலத்தோடு தொடர்புடைய மகாபாரத நிகழ்வை விளக்கும் விதமாக சங்கரநாராயணருக்கு ஒரு புறம் பீமனும் மறுபுறம் வியாகிரபாத முனிவரும் அமர்ந்திருக்கும் காட்சியை காண முடியும். கோவிலுக்குள் நுழைந்தால் 16 தூண்களை கொண்ட நமஸ்கார மண்டபத்தை அடையலாம். சிறிது இடைவெளியில் வட்ட வடிவில் கருவறை அமைந்துள்ளது. விமான கோபுரத்தில் சிற்பங்கள் அமைந்துள்ளன. கருவறையை ஒட்டி இடப்புறம் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. விநாயகர் சிவலிங்கத்தின் கோமுகி பாகத்துக்கு மேல் வீற்றிருக்கிறார். கருவறையில் சுயம்புலிங்க வடிவத்தில் சங்கரநாராயணர் காட்சி தருகிறார். சிவாலய ஓட்டத்தின் போது பக்தர்களுக்கு அனைத்து சிவாலயங்களிலும் திருநீறு பிரசாதமாக வழங்கப்படும். நிறைவாக சங்கரநாராயணர் கோவிலில் சந்தன பிரசாதம் பெற்று சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோவிலில் பங்குனி மாதம் 10 நாட்கள் கொடியேற்றத்துடன் திருவிழா நடைபெறுகிறது. சுவாமிக்கு சர்க்கரை பாயாசம், பால் பாயாசம், அவல், பஞ்சாமிர்தம் மற்றும் பழங்களை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வந்து மனமுருகி வழிபடும் பக்தர்களின் திருமண தடைகளை நீக்குவதுடன் குழந்தை பாக்கியமும் அருள் புரிகிறார் சங்கரநாராயணர். மேலும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்காக இங்கு வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்வில் எல்லா இன்பங்களும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.